ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பிருந்தாஸ் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட டெலிவரிக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனேன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசன்ஸ் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அவங்க ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் பண்ணியிருப்போம்ல நம்ம. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லாஸ்ட் டெலிவரி போகிற வரைக்கும் என்னெல்லாம் ஸ்கேன் பண்ணோம், ஜிஹெச்சில் நீங்கள் வந்து பதிவு பண்ண புக்கு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சார்ஜ் மொபைல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நைட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் டவல் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான ட்ரெஸ், ஒரு நல்ல ஃபீடிங் குர்த்தி மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வந்து உங்களுக்கு கோம்பு, சீப்பு, நீங்கள் கொண்டு போகிறதுக்கான கிளிப்ஸு, அப்புறம் பின்னி போட்டிங்கன்னா பேண்டு, ஸோ உங்களுக்கு என்னென்ன எசென்சியல் தேவைப்படுமோ அது, கோகோனட் ஆயிலு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஸோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஒரே பவுச்சில் வந்து கேரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கச்சன் பேக்கில் வந்து நம்ம அடைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ வந்து ஒரே பேக்கில் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பொட்டு, ஸோ உங்களுக்கு என்ன பேசிக் தேவையோ அது மட்டுமே. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து மேக்ஸிமம் 10 days இருப்போம். நார்மல் டெலிவரினா ஒரு 5 daysக்குள்ளே தான் இருப்போம். ஸோ அதனால் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கிளிப்ஸு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மஸ்ட் வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சோப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அதனால் வந்து இந்த எசென்சியல் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. டெட்டால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சானிடைசர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேபிஸை வந்து பார்க்க வரவங்களுக்கு இதை கொடுத்து நம்ம ஹேண்டை சானிடைசர் பண்ண சொல்லிட்டு நீங்கள் பேபியை தூக்க சொல்லுங்கள். நீங்களுமே ஒவ்வொரு டைம் பேபியை வந்து தூக்குறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணணும். இல்லை ஹேண்ட் டெட்டால் யூஸ் பண்ணி ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஹேண்ட் சானிடைசர் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கம்பல்சரி ஃப்ளாஸ்க்குங்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாட் வாட்டர் ரொம்ப தேவைப்படும். காஃபி, டீ எல்லாமே நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃப்ளாஸ்க் வந்து மஸ்ட்டு. இன்னொரு வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, அது சுடுதண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சுடுதண்ணி காய்ச்சி கொஞ்சம் வெதுப்பாக வச்சுட்டு அதை வந்து இந்த ஃப்ளாஸ்க் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ அதனால் ஃப்ளாஸ்க் ஒன்று, வாட்டர் கேன் வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற விஸ்பர், எந்த பிராண்டில் இருக்க நாப்கின்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த டெலிவரி டைமில் அந்த மாதிரி இருந்த ஒரு பிராண்ட், என்ன ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருக்கிற டயப்பர், ஃப்ரெண்ட்ஸுங்கிற பிராண்டில் இருக்கிற டயப்பர் தான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கலை. இது வந்து எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சில பேருக்கு அதே மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும் நம்ம நார்மலாக எப்போவுமே என்ன நாப்கின் யூஸ் பண்ணுவோம் அந்த நாப்கின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட் இது வந்து எனக்கு பெருசாக யூஸே ஆகலை. எனக்கு பிடிக்கல, ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்ம நார்மலாக எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி என்ன நாப்கின்ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான இது வந்து இவ்வளோ மட்டும்தான். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நமக்கு தேவையான டயப்பர்ஸு, தேவையான நம்ம நாப்கின்ஸு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில், அப்புறம் ஷீப்பு, இந்த மாதிரி நைட்டிஸ் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நைட்டிஸ். அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போ தேவையான டாப்பு, ஃபீடிங் டாப் எடுத்து வச்சுட்டா ரொம்பவே பெட்டர். ஸோ இவ்வளோ தான். அப்புறம் வந்து நீங்கள் கார்டு, இல்லை ஆதார் கார்டு, நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஏடிஎம் கார்டு, மணிக்கு, இல்லை வந்து கையில் வந்து உங்களுக்கு மணி இருந்துச்சுன்னா ஓகே. நீங்கள் எது தேவையோ அது எல்லாமே எசென்சியல் தேவையானது ஃபுல்லாக எடுத்துதான். அவ்வளோதான் மதருக்கு தேவையானது. ஸோ இப்போ பேபிக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ பேபிக்கு வந்து இவங்க படுக்கிறதுக்கான பெட்டு. ஸோ இது வந்து நான் ஆன்லைன் தான் வாங்குவேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும், இது சாஃப்டாக இருக்கும். நான் வந்து பியாஸுக்கு வந்து ஃபஸ்ட் தான் வாங்கினேன். எனக்கு ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இது வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அவன் பிறந்ததுக்குமே நான் வந்து இந்த பெட்டில் தான் வந்து, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க பெட்டில் இந்த பெட்டை யூஸ் பண்ணுவேன். இந்த டாப் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தான் நான் கீழே ஒரு டவல் விரித்து பியாஸ் வந்து நாங்கள் படுக்க வச்சுருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அடக்கமாக நம்ம வயிற்றில் எப்படி இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக கம்ஃபர்ட்டாக படுத்துக்குவாங்க இந்த இதை பிடிச்சிக்கிட்டு. ஸோ அதனால் இது வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எங்கே போனாலுமே இந்த பெட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து வாங்கிக்கோங்க. இது ஒரு டவல், இதுவுமே நான் ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் தான் நான் வந்து அந்த பெட்டு காமிச்சேன் அவங்களுக்கு முன்னாடி. அந்த பெட்டில் வந்து இந்த டவலை வச்சு தான் நான் வந்து தியாஸை படுக்க வச்சுருந்தேன். ஸோ தியாஸை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த டவலை தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க வெளில வந்தோடனே பேபிங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாத் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஸோ அதனால் நான் இந்த இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டவல் ஒன்று வாங்குது. அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா யூரின் மேட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் வந்து 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பிரியாஸ்க்கு. ஸோ இதுதான் யூரின் வந்து அவங்க அடிக்கடி போவாங்க. ஸோ நம்ம கீழே அந்த டவல் விரித்து அந்த டவலுக்கு மேலே அந்த யூரின் மேட் வச்சு நம்ம படுக்க வச்சோம்னா எதுவும் கீழே இருக்க அந்த டவல் எதுவுமே வந்து யூரின் ஆகாது. ஸோ அந்த நம்ம அந்த யூரின் மேட்டை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். ஸோ அதனால் வந்து நம்ம யூரின் மேட் வாங்குவேன். இதுவுமே உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம பிறந்தோடனே ஹாஸ்பிட்டலில் யாரும் நம்ம பேபிஸை வந்து குளிக்க வைக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் குளிக்க வைப்போம். இருந்தாலுமே நம்ம ஒரு டவல் வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க வந்து கிளாத் வச்சு தொடச்சி சுடுதண்ணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அந்த கிளாத் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு டவல் எடுத்து வச்சிட்டோம். பட் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் குளிக்க வைக்க சொல்கிறாங்க. நானும் 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் குளிக்க வச்சோம். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க பேபிஸ்க்கு தனியாக. இது எல்லாமே நீங்கள் முதல்ல வாங்கி வாஷ் பண்ணி டெட்டால் ஊற்றி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சு ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வாயில் ஃபுல்லாகவே அந்த மில்க் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக துடைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்க துணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வைப் பண்ணி விட. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி வீட்டில் இருந்தாலும் அது கடை ட்ரெஸ்ஸஸ் தாங்க. இது வந்து நல்லா பனியன் கிளாத்து. இதெல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இங்கே கடையிலுமே இருக்குது. ஸோ வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வந்து பெரியவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு 5 இல்லை 4 ட்ரெஸ்ஸோ மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா பிறந்தவொடனே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு விடணும்ல அவங்களுக்கு. ஸோ அவங்க டாக்டர்ஸ் நம்ம கையில் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னோட பையனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு. ஸோ அதுதான் இந்த இதில் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கான லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். இது வந்து கேர்ள் ஆர் பாய் யார் வேணால் அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ட்ரெஸ் எடுக்க வேணாம். இந்த மாதிரி மட்டும் சும்மா ஒரு 5 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேர்ளா பாயான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்னால் இதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கிளாத்து தாங்க. ஸோ பேபிஸ் வந்து பிறந்தோடனே நான் டெலிவரி வார்டில் பார்த்தது வந்து பேபிஸ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம டாக்டர்ஸ் கேட்குறது வந்து ஒயிட் கிளாத்து கொடுங்க தான் கேட்பாங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் நிறைய ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு போகல. ஸோ அவங்க வந்து எங்கள் வீடு பக்கத்தில் இருந்த அடுத்த ஸ்ட்ரீட் தான் எங்கள் வீடுனால எங்கள் அம்மா உடனே வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கிளாத் தான் தேவைப்படும். ஸோ அதில் தான் வந்து நம்மளோட குழந்தைங்க அவங்க வந்து வெளியில் வந்தோடனே அவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு தொடச்சி எடுப்பாங்க. அவங்க மேலே இருக்க பிளட் எல்லாத்தையுமே வந்து ஒயிட் கிளாத் வச்சு தான் தொடச்சி எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி சாஃப்டாக வந்து இருக்கிற கிளாத் வந்து ஒயிட் கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. இங்கே பக்கத்தில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற டவல் சொல்ல முடியாது, குழந்தைங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அது போக போக கரெக்டாக இருக்கும் பேபிஸ்க்கு. இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து பேபிஸை படுக்க வச்சா அவங்க நல்லாவே தூங்குவாங்க, கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்து சாஃப்டாக இருக்கிற மெட்டீரியல் இருக்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி காட்டன் சாரீ. இது வந்து எங்கள் அம்மா ரேஷன் கடையில் கொடுத்துருப்பாங்களா அந்த சாரீ தான். ஸோ இது எங்கள் அம்மா வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணி காய வச்சு அப்படியே நாங்கள் எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி தான் 4-5 சாரீ எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி சாரீ வந்து நம்ம விரித்து அது மேலே வந்து யூரின் மேட் விரித்து நம்ம பேபிஸை வந்து படுக்க வச்சோம்னா அவங்க நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்குவாங்க. காட்டன் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி சாரீஸ் வந்து 1 or 2 நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ 1 இல்லாட்டி 2 மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து பேபியோட வைப்ஸ் தான். ஸோ நான் வந்து இந்த லிட்டில்ஸுங்கிற பிராண்டு ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க வந்து டாய்லெட் போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணலாம் முடியாது அப்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம், தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வைப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கம்பல்சரி. நான் வந்து என்னோட டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணிட்டு போனது இவ்வளோ தான். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன், இதெல்லாம் பேக் பண்ணேன். பட் எதுவுமே அதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகலை. இவ்வளோ தான் மொத்தமே தேவைப்பட்டுச்சு, ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது.
ஸோ இது மட்டுமே நீங்கள் எடுத்து வச்சிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா தேவைப்படும். லோஷன், பவுடர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நாம் வந்து குளிக்க வச்சதுக்கப்புறம் தான் அதில் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும்போது பேபிஸை குளிக்க வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அப்போது தேவைப்படாது. நீங்கள் வந்து முன்னாடி வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க அந்த டைம். ஆனால் இது வந்து ஹாஸ்பிட்டலில் தேவைப்படாது. வேணும்னா உங்களுக்கு வந்து கண்மை மட்டும் தேவைப்படும். ஸோ பிறந்த உடனே வந்து கண் திருஷ்டிக்காக வீட்டில் பெரியவங்களாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக ராமமோ இல்லை ஒரு டாட் மாதிரியோ நெத்தியில் வச்சு விடுவாங்க, கால்லலாம் வச்சு விடுவாங்க. ஸோ அதனால் கண்மை மட்டும் வேணால் அவங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் ஹாஸ்பிட்டல் பேக்கில் தேவைப்படும். இந்த சோப்போ இல்லை பேபி லோஷனோ அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கில் தேவைப்படாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குளிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ இவ்வளோதாங்க நான் வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறது.